Watch full episodes on Jio Hotstar. ரோபோட்டிக்ஸ் உலகத்துல ரொம்ப பிரபலமான சயின்டிஸ்ட் ப்ரொஃபசர் போட்னிக் அவரோட லேட்டஸ்ட் இன்வென்ஷனை இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்ட போறாரு. ஃப்ரெண்ட்ஸ், என்னால இதுக்கு மேலே காத்துக்கிட்டு இருக்க முடியல. அந்த பையன் ஜானி தானே, நம்ம கிளாஸோட புது ஸ்டூடெண்ட். அவன் இன்னைக்கு தான் ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்கான். தேங்க்ஸ். தேங்க்யூ. இந்த போட்டோ ரொம்ப ஸ்பெஷல். இதுல ப்ரொஃபசர் பாட்னி கூட ஆட்டோகிராஃப் இருக்கு. அவர் என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான சயின்டிஸ்ட். அவருடைய ஒவ்வொரு இன்வென்ஷனும் பிரமாதமா இருக்கும். அப்புறம் இன்னைக்கான இன்வென்ஷன் ரொம்ப பிரமாதமா இருக்கும். மன்னிச்சிருங்க, நான் ஒரு வாட்டி ப்ரொஃபசர் பாட்னிக்க பத்தி பேச ஆரம்பிச்சேன்னா என்னால என்ன ஸ்டாப் பண்ணவே முடியாது. ப்ரொஃபஸரோட ஃபேனை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐம் சிவா. அப்புறம் இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் எவ்ரிவன். ஹலோ ஜானி. அப்புறம் நீங்க இவ்வளவு நேரமா யாருக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ, அவரு இந்த உலகத்தோட பிரபலமான ரோபோ சயின்டிஸ்ட் ப்ரொஃபசர் பாட்னி. ரோபோட்டிக்ஸ் உலகத்துல நம்ம மனுஷங்க எவ்வளவு பிரமாதமான இன்வென்ஷன்ஸ் பண்ணிருக்கோம். அதாவது ரோபோட்ரோன்ஸ், ரோபோட் டாய்ஸ். அப்புறம் நம்மளுடைய இந்த ரோபோ இதுவும் அதுங்களுக்கு குறைஞ்சது இல்ல. ஃபுல்லி ஆர்ம்ட், புல்லட் ப்ரூஃப், இந்த மாதிரி புது டெக்னிக்கால உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்க எதிரிலேயே நான் பிரசன்ட் பண்ண போறேன் இந்த உலகத்தோட முதல் ரோபோ சோல்ஜர். அதோட பேர் தான் கமாண்டர். கேட்டீங்க, இது ரொம்ப நல்லா இருக்குப்பா. நல்ல ஆக்ஷன் ஹீரோவா இருக்காரு. சூப்பர். கமாண்டர் பல ஃபைட்டிங் ஸ்டைல்ஸ்ல அட்டாக் பண்ண முடியும். இதோட கையில பொருத்தப்பட்டிருக்கிற சூப்பர் லேசர் கன் இதை வச்சு எதுவா இருந்தாலும் ஒரே செகண்ட்ல அழிக்க முடியும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், கமாண்டரை மனுஷரை ரட்சிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ரொஃபசர் பாட்னிக் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பாத்தீங்களா? இது ப்ரொஃபசர் பாட்னிக்கோட ரொம்ப பெஸ்டான ஒரு இன்வென்ஷன் தெரியுமா? காப்பாத்துங்க, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? உடனே கிடக்கு. எங்களை யாராவது காப்பாத்துங்க. கீழே குடிங்க. நீ ரொம்ப பிரமாதமான ஒரு ரோபோட்டிக்க உருவாக்கி இருக்க ப்ரொஃபசர் பாட்னிக். நான் இந்த மாதிரி தான் ஒரு பெரிய அழிவை செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த இன்வென்ஷனை உனக்கு என்னைக்கு சொந்தமாக விட மாட்டேன். கமாண்டர், அட்டாக்!
எல்லாரும் அவங்கவுங்க வேலையை ஃபாஸ்டா பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனா நீங்க எல்லாத்தையும் ஸ்லோவா பண்றீங்க. அநேகமா அவங்க கிட்ட மூளை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு போல இருக்கு. உனக்கு தான் மூளை கம்மியா இருக்கு. கிரைம் டைம் கூட மோதி நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட. இப்ப டைமோட பவரை பாரு சின்ன பையா. என்ன மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இதுக்கான தண்டனை உனக்கு நிச்சயமா கடுமையா இருக்கும். இப்ப டைம் பாக்ஸ்ல உன்னோட டைம் ஃப்ரீஸ் ஆக போகுது. சிவா, பின்னாடி பாரு. இட்ஸ் கிரைம் டைம். பிரமாதம் பாஸ். சிவாவுக்கு இந்த நிலைமை தான் கரெக்ட் பாஸ். வேத சிட்டியை நீங்க ஆக்கிரமிச்சிட்டீங்க பாஸ். இப்போ மீதி உள்ள உலகத்தை அடைய வேண்டியதுதான் பாக்கி. கிரைம் டைம் வந்தா எல்லாரோட நேரமும் கெட்டு போயிடும். நீ இந்த ரோபோட்ஸ்க்கு நல்ல ப்ரோகிராமிங் பண்ணிருக்கல? எஸ் பாஸ், நான் எல்லாரோட ரோபோட்ஸ் கோடையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இதுங்கெல்லாம் உங்களுக்காக மட்டும்தான் வேலை செய்யும். நான் என்ன பண்றது? ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணுமே. நான் இங்க இருந்து வெளியில போய் ஆகணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்கள அப்படியே விட்டுட முடியாதே. அட, இங்க ஏதோ ஒரு போர்ட்டல் ஓபன் ஆயிட்டு இருக்கு. நான் இது வழியா தான் ட்ரை பண்ணி ஆகணும். அட, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அப்புறம் இது அவங்க இவ்வளவு நேரம் எங்க எதிர இருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போயிட்டாங்க? ப்ரொஃபசர் பாட்னிக், அதோட இந்த மியூசியம் ரொம்ப பழசு மாதிரி இருக்கே. ஏன் ரேவா, யூடி, ஆதி, கிரைமோட வேலையை செய்யுங்க. இப்ப டைம் ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் கிரைம் டைம். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இவ்வளவு சீக்கிரமா இதெல்லாம் எப்படி மாறுச்சு? கமான், சீக்கிரம் பண்ணுங்க. கமான். ரொம்ப கழிச்சு போயிட்டேன். கமான், சீக்கிரம் வேலையை பண்ண, இல்லைன்னா நான் ஒன்ன போறேன். இந்த கிரைம் டைம் நம்மளோட வாழ்க்கையே கெடுத்துருச்சு. நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? சீக்கிரம். என்ன நடக்குது? கிரைம் டைம் எல்லாரையுமே அடிமையாக்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ரோபோட்ஸ் கிரைம் டைம்காக ஏன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு? கிரைமோட வேலையை செய்யுங்க. இப்ப டைம் ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் கிரைம் டைம். அப்படின்னா கிரைம் டைம் வேதா சிட்டியை ஆக்கிரமிச்சிட்டாரு. இவ்வளவு சீக்கிரமாவா? என்னால இதுக்கு மேலேயும் தூக்க முடியாது. என்ன மன்னிச்சிடு. உன்னால எப்படி தூக்க முடியாதுன்னு நானும் இப்ப பாக்குறேன். ரோபோடாக்ஸ், அவருக்கு நல்ல பாடத்தை கற்பீங்க. கமாண்டர், உன்னை மனுஷங்களோட பாதுகாப்புக்காக தான் உருவாக்கி இருக்காங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
சீக்கிரம் என் கூட வா. நான் அதை பாத்துக்கிறேன். கமாண்டர்ஸை தடுத்ததுக்காக தேங்க்ஸ். அப்புறம் என்ன தொலைச்சதுக்காக நோ தேங்க்ஸ். இப்ப இங்க இருந்து கிளம்பு. Access granted. வாவ், இது என்ன இடம்? இந்த பையன் யாரு? இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆமா, நீங்க சரியா தான் கேட்டீங்க. இது என்ன சீக்ரெட் இடம்? அதெல்லாம் விடு. மேல கமாண்டர்ஸ் கூட எதுக்காக போராடிக்கிட்டு இருந்தா? அவங்க எவ்வளவு டேஞ்சர்ஸ்னு உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண சின்ன பையா? பையனை மட்டும் சொல்லாதீங்க. என்னோட பேரு சிவா. நீ என்ன சொன்ன? சிவா, இவ சிவா. நீ இத்தனை வருஷமா எங்க இருந்த சிவா? முதல்ல எனக்கு இத சொல்லுங்க, நீங்க எல்லாரும் யாரு? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ மறந்துட்டியா? நான் தான் ரேவா, இவன் ஆதி, அவன் யூடி, அப்புறம் அவர் ப்ரொஃபசர் பாட்டனிக். என்ன, இது எப்படி நடக்க முடியும்? ஆட, என்ன நடந்துட்டு இருக்கு? எதுக்கு இவ்வளோ சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏதாவது ரோபோட் கேட்டுடுச்சுன்னா? பாட்டி, சிவா, என் செல்லமே. பாட்டி, பாட்டி, ஓ பாட்டி, பாட்டி, தாத்தா எங்க? அவரை காணோம். தாத்தாவை அவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன? ஆமா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. அந்த கிரைம் டைம் இவ்ளோ சீக்கிரமா வேதா சிட்டியை எப்படி ஆக்கிரமிச்சாரு? அப்புறம் நீங்க எல்லாரும் எப்படி இவ்ளோ சீக்கிரமா பெரியவங்களா வளர்ந்தீங்க? நான் ஒன்னும் அந்த டைம் பாக்ஸ்ல ரொம்ப நேரம் தங்கிடலையே. சிவா, நீ அந்த டைம் பாக்ஸ்குள்ள இருந்து 10 வருஷம் கழிச்சு வந்திருக்க. என்ன, 10 வருஷமா? சிவா, எப்போ நான் கிரைம் டைம் ஜாப் பண்ணாரோ அப்ப அதுல இருந்து ஒரு போர்ட் ஹோல் வந்துச்சு. அந்த போர்ட் ஹோல்ல நீ மாயமாயிட்ட. அப்புறம் கிரைம் டைம் அவரை ஈஸியா கமாண்டரா அவரோட கண்ட்ரோலுக்கு வா மாத்திட்டாரு. சிவா, நீ ரொம்ப களைச்சு போய் வந்திருக்க. வா, நாம உட்கார்ந்து பேசலாம். இப்ப அவரோட பவர் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அவரை ஜெயிக்கிறது கிட்டத்தட்ட முடியாத காரியம்.
இவ்ளோ நடந்திருக்கு, ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கமாண்டோட்ட இருந்து தப்பிச்சிருக்கோம். ப்ரொஃபசர் பாட்னிக் இந்த இடத்த உருவாக்குனதுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் இங்கேயே தங்க ஆரம்பிச்சோம். இப்போ நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க. அப்புறம் தாத்தா, லட்டு சிங் சார், பேடாராம் அங்கிள் எல்லாரும் எங்க இருக்காங்க சொல்லுங்க? அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? தாத்தா, இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சார், அப்புறம் கான்ஸ்டபிள் பேடாரம் சார கமாண்டர்ஸ் பிடிச்சிட்டாங்க. அவங்க ப்ரொஃபசர் பாட்னிக்கோட லேப்ல இருக்காங்க. கிரைம் டைம் லேப ரோபோட் ரிப்பேர் ஹவுஸா மாத்திட்டாரு. அப்புறம் அங்க வலுக்கட்டாயமா மக்களை ரோபோட்ஸை ரிப்பேர் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை நான் அந்த பாக்ஸ்ல இருந்து சீக்கிரம் வெளியே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல சிவா, கிரைம் டைமோட பாக்ஸ் உன்னை 10 வருஷமா நிறுத்தி வச்சிருச்சு. அதனால நீ எவ்வளவு சீக்கிரமா பாக்ஸை விட்டு வெளியே வந்திருந்தாலும் நீ இங்க 10 வருஷம் கழிச்சு தான் வந்து சேர்ந்திருப்ப சிவா. ஆனா நான் இப்போ இங்க இருக்கேன். அதோட கிரைம் டைமுக்கு இப்போ கெட்ட நேரம் வந்துருச்சு. இட்ஸ் சிவா டைம். எஸ் சிவா. கிரைம் டைம் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ அவரோட வாட்சை திருடி அவரை பாஸ்ட் கூட்டு போ. சரியா அதே நேரத்துக்கு நான் கமாண்டர் ஸ்டேஜ்ல நான் அன்வீல் பண்ணிட்டு இருந்த நேரத்துக்கு ஒருவேளை நீ கிரைம் டைம் ஜெயிச்சிட்டா அவரால கமாண்டரோட கண்ட்ரோல அடைய முடியாது. அப்புறம் இந்த உலகத்தையும் ஆக்கிரமிக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபியூச்சர் இப்படி இருக்காது. இப்ப வெறும் 10 வருஷம் இல்ல, இப்ப இது 10வது மாசம் கூட. அப்புறம் இன்னைக்கு டேட்டு கூட 10. அதுவும் இல்லாம 10 ஆகிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. ஒருவேளை நீ கிரைம் டைம் கிட்ட இருந்து அந்த வாட்சை நீ அடையும் போது மறுபடியும் உன்னோட டைம் ஜோனுக்குள்ள திரும்பி போகலனா அப்புறம் நிரந்தரமாவே இந்த டைம் ஜோன் இங்கே இருந்துரும். சிவா, நீ ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருவேளை நீ 1 மணி நேரத்துக்குள்ள திரும்பி போகலனா அப்புறம் உன்னால என்னைக்குமே திரும்பி போக முடியாது. பாஸ்ட என்னைக்கும் மாத்த முடியாது. அப்புறம் நம்ம ஃபியூச்சரும் இப்படியே தான் இருக்கும். 1 மணி நேரத்துல நம்ம கமாண்டர்ஸ், கமாண்டாக்ஸ், அப்புறம் கிரைம் டைம் கூட போராடி வாட்சை மீட்டு சிவாவை எப்படி நம்ம திருப்பி அனுப்புவோம்? நம்மளோட வேன்ல நாம நம்ம பழைய லேபுக்கு போலாம். அதோட வேனோட சேர்த்து தாத்தா, லட்டு சிங் சார், பேடாராம் அங்கிளையும் நாம காப்பாத்த போறோம். அதுக்கப்புறம் அந்த கிரைம் டைமோட முறை தான். கிரைம் டைம் பண்ண போற பேங் வந்துட்டு இருக்கா சிவா, அப்புறம் அவனோட கேங். இந்த மனுஷங்க நமக்கு எதுக்குமே பயன்படாதவங்க. இவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. சோ ரோபோட்ஸ், இவங்களை நாம அழிச்சிடலாம். அடுத்த 1 மணி நேரத்துல இந்த உலகம் மொத்தத்தையும் நான் ஆள போறேன். அப்புறம் இந்த டைம் நிரந்தரமா எனக்கு சொந்தமாயிடும். என்னால டைம் ஜோனை முன்னாடி பின்னாடி எப்படி வேணாலும் மாத்த முடியும். பாஸ், நீங்க சூப்பரா கலக்கிட்டீங்க. இந்த உலகத்தோட ராஜா அப்புறம் நேரத்தோட தலைவராயிட்டீங்க. ஆனா ஒருவேளை நம்மள யாராவது மறுபடியும் தடுக்க முயற்சி பண்ணுவாங்களா? அந்த சிவா மாதிரி? வாய மூடு, டைம் அவுட். என்னோட பார்வை எல்லா இடத்துலயும் இருக்கு. என்னோட ஸ்பைஸ் எனக்கு எல்லா தகவலையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீ உன்னோட வேலையை மட்டும் ஒழுங்கா செய். இங்கே இருந்து இவங்க எல்லாரையும் கண்காணிச்சிட்டு எல்லா வேலையும் ஒழுங்கா நடக்குதான்னு பாத்துக்கிட்டு இரு. நான் இப்ப டைம் டவர்ல இருந்து ஆபரேட் பண்ண போறேன். சிவா, நீ எப்படி இங்க வந்த? ஒருவேளை நானும் டைம் ஜோனுக்கு வந்துட்டேனா என்ன? அட்டாக் ரோபோட்ஸ். ரேவா,
தாத்தா அப்புறம் மத்தவங்களையும் விடுவிக்கிறதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு ரிமோட் இருக்கணும்ல. எனக்கு தெரியும். அந்த ரிமோட் அந்த மிஷினோட ரெட் டேப்ல இருக்கு. அத சீக்கிரமா பிரஸ் பண்ணு. ஓகே. சிவா, எப்படி இருக்க? நீ இத்தனை வருஷமா எங்க இருந்த? தாத்தா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. உங்க ஃபேமிலி டிராமாலாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ரோபோட்ஸ் அட்டாக், அவங்கள அழிச்சிருங்க. சிவா, ஜாக்கிரதை. வாங்க, சீக்கிரமா வந்து உட்காருங்க. எல்லாரும் சீக்கிரமா வண்டியில ஏறுங்க. நம்ம இங்க இருந்து உடனே கிளம்பணும். சிவா, சீக்கிரமா வண்டியில ஏறு. அவங்கள தடுத்து நிறுத்துங்க. போங்க போங்க, சீக்கிரம். சீக்கிரம் ரேவா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம டைம் டவருக்கு போயே ஆகணும். அவங்க நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வேகமா. ஓகே. பொறுமையா பத்திரம். ஐயோ சிவா. சிவா, சிவா, அந்த பையன் யாரு? சிவா, சிவா. ரேவா, வண்டி நிறுத்து. அந்த பையன் யாருன்னு பார்த்தே ஆகணும். ஓகே. தேங்க் காட் சிவா, நீ வந்துட்ட. சீக்கிரம் வேன்ல ஏறு. யார் நீ? நான் ஜானி. ஞாபகம் இருக்கா? நான் ப்ரொஃபசர் பாட்னியோட ஃபேன்.
வாங்க. இவனுக்கு எது எங்க இருக்குங்கிற விஷயம் எல்லாம் எப்படி தெரியும்? Follow me. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. வழி கிளியரா இருக்கு. லிஃப்ட்ல வாங்க. Let's go to 10th floor. ஜானி, ரோபோட்ஸ் கை இல்லாம நம்மளால கேட்டை தாண்டி வந்திருக்க முடியாது. ஸோ அதை ரோபோட்ஸால மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். அப்புறம் 10th ஃப்ளோர்ல டைம் மிஷின் இருக்குங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் சொல்லு? அதோட லிஃப்ட் கிட்டையும் ரொம்ப சீக்கிரமா வந்து சேர்ந்துட்டோம். அதாவது எந்த ஒரு தடங்களும் இல்லாம எல்லாமே உனக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி. கடைசியில உன்னோட ஃப்ரீஸ் ஆன மூளை இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு சிவா. நீ சிவா கிட்ட ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஜானி? ஏன்னா ஜானி ஒண்ணு நம்மளோட ஃப்ரெண்ட் இல்ல, நம்ம எதிரி. இவன் நம்மள இங்க கிரைம் டைம்ல சிக்க வைக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கான். எதுக்கு இவ இப்படி எல்லாம் எதுக்காக செய்ய போறா? பின்னாடி போடா தடியா. என்னுடைய அங்கிளுக்கு நான் உதவி பண்ணாம வேற யாரு பண்ண போறா? கிரைம் டைம் என்னுடைய அங்கிள் தான். நான் ஆரம்பத்துல இருந்தே அவருக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ப்ரொஃபசர் பாட்னிக்கோட ஃபேன்னு சொல்லி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட வலையில சிக்க வச்சுட்டேன். இப்போ உங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இந்த லிஃப்ட் நேரா 10th ஃப்ளோர்ல தான் போய் நிக்கும். கிரைம் டைம் உங்க எல்லாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ கேட் ஓபன் ஆனதும் அந்த சிவாவோட கதை முடிஞ்சிடணும். வேணாம், அதை தொடாதீங்க.
எல்லா இடத்துலயும் நின்று நின்று நீ ரொம்ப ஈஸியா கீழே போய் சேர்ந்துருவ. இந்த பில்டிங்ல நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கு. இதுவரைக்கும் என்னோட டைம் பாக்ஸ் கிட்ட இருந்து யாரும் தப்பிச்சதில்ல. நீ மட்டும் எப்படி திருப்பி வந்த? ஏன்னா இது வரைக்கும் உன்னோட டைம் பாக்ஸ் இந்த சிவாவை பார்த்ததே இல்ல. இதுக்கு முன்னாடி நான் உன்னோட டைம் பாக்ஸை ஜெயிச்சேன். இப்போ நான் உன்னை ஜெயிக்க போறேன். எல்லா டைமோட பவரும் என்னோட கையில தான் இருக்கு. உன்னால என்ன என்னைக்கு தோக்கடிக்க முடியாது. என் வாட்சோட புது ஃபீச்சரை பாரு பாரு பாரு. பிரைம் டைம், நீங்க எங்களோட இந்த அழகான நகரத்தை மொத்தமா அழிச்சிட்டீங்க. உலகத்தை பூரா உங்களோட ரோபோட்ஸ் கையில ஒப்படைச்சிருக்கீங்க. என்னோட தாத்தாவை உங்க ஃபேக்டரியில வேலை செய்ய வச்சிருக்கீங்க. என்ன 10 வருஷம் இந்த பாக்ஸ்ல அடைச்சு வச்சிருந்திருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இப்ப பழி தீர்க்க போற கிரைம் டைம். டைம் கூட சண்டை போட்டுட்டு எங்க போயிட முடியும் சிவா?
எங்க போவ? கிரைம் டைம் கிட்ட தான் வந்து சேரணும் சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. 5 நிமிஷத்துக்குள்ள உங்களோட இந்த டைம் முடிஞ்சு போயிடும் பாருங்க. எங்க ஒளிஞ்சிருக்க சிவா? நான் மறுபடியும் பாஸ்டுக்கு திரும்ப போகணும்னா அந்த வாட்ச் உடையாம நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். அதுவும் 4 நிமிஷத்துக்குள்ள. இல்லைன்னா நான் இந்த ஃபியூச்சர்லயே மாட்டிப்பேன். சிவா, என்ன காப்பாத்து, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. கிரைம் டைம், உங்களோட டைம் இப்ப முடிஞ்சு போச்சு. நான் எப்படியாவது இந்த கடிகாரத்தை முன்னாடி ஓட விடாம தடுத்தாகணுமே. இந்த கடிகாரத்தை 10 மணி 10 நிமிஷத்துல நிறுத்தி ஆகணும். இது எப்படியாவது 10 மணி 10 நிமிஷம் ஆனா போதும். வா, 10வது நிமிஷத்துக்கு வந்துடு. என்னோட வாட்ச் இல்ல. சிவா, உனக்கு வாட்ச் கிடைச்சிருச்சு. எங்க வேதா சிட்டியை முன்ன மாதிரியே எங்களுக்கு மாத்தி கொடுத்துரு. அந்த கிரைம் டைம் இன்னொரு வாட்டி ஜெயிக்க விடாத சிவா. கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் திரும்ப சரி பண்ணிடுவேன். இந்த தடவை கிரைம் டைம் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. கூடிய சீக்கிரம் நம்ம மறுபடியும் சந்திப்போம். இப்போ நான் கிளம்புறேன். ஒரே 1 நிமிஷம் தான் இருக்கு. மக்கள் எல்லா வேலையும் ஃபாஸ்டா பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க எல்லா வேலையும் ஸ்லோவா பண்ணிட்டு இருக்கீங்க. அநேகமா உங்களுக்கு மூளை ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு தான் அறிவு ரொம்ப கம்மியா இருக்கு. பிரைம் டைம் கிட்ட மோதி நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்ட. இப்ப டைமோட பவரை பாரு சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இதுக்கான தண்டனை உனக்கு நிச்சயமா கடுமையா இருக்கும் சிவா. இப்போ டைம் பாக்ஸ்ல உன்னோட டைமை ஃப்ரீஸ் பண்றேன் பாரு. சிவா, உன்னோட தண்டனை இன்னும் கடுமையா இருக்கும். டைம் பாக்ஸ்ல உன்னோட டைம் நிரந்தரமா இனிமே அணைஞ்சிருக்க போகுது. இட்ஸ் கிரைம் டைம். இந்த தடவை கண்டிப்பா நான் உங்களோட வலையில சிக்க மாட்டேன். கிரைம் டைம். சிவா,
ரொம்ப நன்றி சிவா. ஒருவேளை கிரைம் டைமுக்கு என் கமாண்டரோட கண்ட்ரோல் கிடைச்சிருந்தா என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு ப்ரொஃபசர். எதிரிங்க யாரா இருந்தாலும் இந்த ரோபோட்டை அடையறதுக்காக உங்க மேல தாக்குதல் நடத்துவாங்க. யாரும் நிறுத்த மாட்டாங்க. ஆமா சிவா, இந்த இன்வென்ஷன்ஸ் ரொம்பவே டேஞ்சரஸ். அதனால இப்போதைக்கு இத ஏதாவது பாதுகாப்பான இடத்துல வைக்கிறேன். ரேவா, ஆதி, யூடி, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். உனக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு சிவா? நாங்க எல்லாரும் இங்க தானே இருக்கோம். ரேவா, ஆதி, ஜானி, அப்புறம் நான். ஜானி எங்க? அவனை தப்பிக்க விடாதீங்க. அநேகமா ஜானி இங்க இருந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். சிவா, ஜானியை நீ எதுக்காக தேடிக்கிட்டே இருக்க? அது ஒரு பெரிய கதை ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உங்க எல்லாருக்கும் சொல்றேன். இந்த கதையில நீங்க எல்லாருமே இருக்கீங்க. சிவா, முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பு, அப்புறம் கதையை சொல்லு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.